அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை கவலையோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. அதில் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்கள் பிரச்சனையில் இருந்து, உங்களுடைய கவலையில் இருந்து, உங்களுடைய துக்கத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகினால கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் என்று சொல்லி ஞானி என்று சொல்லப்படுகிற அருமையான சாலமோன் ஞானி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பலனை பெறுவான் என்று சொல்லி, நீதியின் மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் நீதியை விதைக்க வேண்டும். அது விதைக்கும் போது அந்த நீதி நியாயமாக அது விதைக்கிற விதைகள் அது எழுந்து அது மரமாக கனி தந்து வளருவதற்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது. உங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீதியை விதைக்க வேண்டும். நீங்கள் விதைக்கிற காரியங்கள் நீதியாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். நல்லதை விதைச்சா நல்லதை அறுக்கலாம். ஆகையினால நம்ம விதைக்கிறது நீதியாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை விதைங்க, ஆண்டவருடைய போதனைகளை விதைங்க. ஆண்டவர் நல்லவர் என்பதை விதைக்கும் போது ஆண்டவரை குறித்ததான காரியங்களை நீங்கள் உங்களுடைய காரியங்களில் விதைக்கும் போது, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் தேவையோடு இருக்கிறாங்களா, வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போகிற இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை விதைச்சி பாருங்க. இந்த ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீதி என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை தான் நீதி. இந்த நீதியான வார்த்தைகளை, நீதியை கற்றுத்தருகிற வார்த்தைகளை விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் போகிற இடங்களில், நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்களில், உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற திருச்சபையில், உங்களுடைய குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், எங்கெல்லாம் போகிறீங்களோ எல்லா இடங்களிலும் இந்த நீதியை விதைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை விதைங்க. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. ஜனங்களுக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த நீதி நியாயத்தை கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக் கொடுங்க. அது விதைக்கும் போது தன்னுடைய பலனை தருகிறது என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். மெய் பலன், உண்மையான பலன் நீதியை விதைக்கிற இடத்துல கிடைக்கும்னு சொல்லி ஞானி சொல்லுகிறார். இந்த காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. ஆண்டவரை, நீதியை விதைக்க, மெய் பலனை பெற்றுக்கொள்ள இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.